இன்று மிதுன ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் துலா ராசிக்கு இது 9ஆம் வீட்டு கோச்சாரமாக அமைகிறது. 9ஆம் வீட்டில் சந்திரன் பயணிக்கும் போது சில விஷயங்களில் கட்டுப்பாடு, மனதில் சிறிய அச்ச உணர்வு அல்லது எதிர்பார்த்த காரியங்களில் தாமதம் போன்ற அனுபவங்கள் ஏற்படலாம். இருப்பினும் இந்த காலம் பொறுமையையும் அனுபவத்தையும் கற்றுத்தரும் ஒரு முக்கியமான கட்டமாக அமையும். சில பணிகளை முடிக்க கூடுதல் முயற்சி தேவைப்படலாம். பயணங்கள், ஆவணங்கள் அல்லது முக்கிய தகவல் பரிமாற்றங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்பட்டால் பல சிக்கல்களை எளிதில் சமாளிக்க முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடின உழைப்பு அதிகரிக்கலாம். ஆனால் உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைத்தாலும் நிலையானதாக இருக்கும். எனவே மனச்சோர்வு அடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்வது நல்லது. மேலதிகாரிகள் மற்றும் மூத்தவர்களின் ஆலோசனைகள் பயனுள்ளதாக அமையும். குடும்பத்தில் அன்பும் புரிதலும் அவசியம். சிறிய கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்காமல் அமைதியாக பேசினால் நல்லிணக்கம் நீடிக்கும். தந்தை வழி உறவினர்கள் அல்லது மூத்தவர்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கக்கூடும். இன்று ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாள். கோவில் தரிசனம், இறைநாம ஜபம் அல்லது தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மன அமைதியை வழங்கும். வாழ்க்கையின் பெரிய நோக்கங்களைப் பற்றி சிந்திக்கவும் இது ஒரு நல்ல காலமாக அமையும். ஆன்மீக ரீதியாக இன்று தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வழிபட்டு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது மன உறுதி, தெளிவு மற்றும் நல்ல வழிகாட்டுதலை அளிக்கும். பொறுமை, நம்பிக்கை மற்றும் இறை அருளின் மீது நம்பிக்கை வைத்தால் இன்று பல விஷயங்களில் நல்ல முடிவுகளை நோக்கி முன்னேற முடியும். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.